எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் திங்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு என்னோட லாஸ் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோட 2 ட்ரேடு லாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. ஆனால் லாஸ் வந்துட்டு 30 குவான்டிட்டியில் இல்லை, 60 குவான்டிட்டி. என்னோட லாட் சைஸ் வந்துட்டு 1 லாட்லேருந்து 2 லாட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணேன். இதனால் ஆகிற பிரச்சனைங்க பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து இங்கே ஒரு ட்ரேட் எடுத்தேன். ஓகே, இங்கே ட்ரேட் எடுத்த கால் ஆப்ஷனை பை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் செட் ஆகிடுச்சு. இங்கே மறுபடியும் கீழே போகணும்னு நினச்சி இங்கே ஷார்ட் எடுத்தால் மறுபடியும் மேலே போய் நம்மளோட ஸ்டாப் லாஸ் செட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 2 ஸ்டாப் லாஸ் செட் ஆகிடுச்சு. 1200 ருபீஸ் நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, எதனால் உங்களுக்கு இன்றைக்கி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங்ஸ்னால், இங்கே நான் உங்களுக்கு 1 ஃபெப்ரவரிலேருந்து ஒரு லாட்டில் நம்ம ட்ரேட் எடுத்தீங்க எவ்வளோ 4000 நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. சில பேர் இங்கே பாரு ஒரு ஒரு லாஸே இல்லை. ஓகே, ஒரு நாளுக்கு ஒரு லாஸ் இல்லை, இன்றைக்கி தான் லாஸ். ஓகே, இன்றைக்கி லாஸ் ஆகுனால நாம் என்ன நினச்சிக்கோங்க, சில பேர் ஃப்ரெஷர்ஸ், பிகினர்ஸ், இது பிகினர்ஸுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கோசம் தான் நான் ஆப்ஷன் பையிங் பண்ணி உங்களுக்கு காமிச்சிக்கின்னு இருக்கேன். பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்மளோட லாஸே ஆகலன்ட்டு சடன்லி வந்துட்டு இப்போது நான் எப்படி 60 குவான்டிட்டியோ இல்லை 90 குவான்டிட்டியோ இல்லை 120 குவான்டிட்டியோ இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அவங்க சடன்லி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்குல்ல, இது லாஸ் கண்டிப்பாக ஆகும், ரைட்? மார்க்கெட்டு யாராலும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்துட்டு அது பாட்டுக்கு அது டைரெக்ஷனில் போகும். இப்படி தான் மேலே போகும்னு யாராலும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போது உங்களோட லாட் சைஸு 30லேருந்து 60 இல்லை 90 இல்லை 120 இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போதோ அவங்களோட லாஸ் கூட அதிகமாக ஆகும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரைட்? இங்கே சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, வந்துட்டு பிகினர்ஸ், ஃப்ரெஷ்ஷர், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன பண்ணக்கூடும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு. பட் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராஃபிட் எங்கே எனக்கு லாஸ் ஆகல, இந்த ஸ்ட்ராட்டஜி ஆஸ் பர் த உங்களோட எந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தாகட்டும், என்னோடய ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகுதுன்னு இங்கே வந்து லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆகிறது என்னென்ன பிரச்சனைகளை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இப்படி நம்ம எப்படி லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இப்போது நீங்கள் வந்து 30 குவான்டிட்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 60 குவான்டிட்டிக்கு எப்போ போகணும், 60 குவான்டிட்டிக்கு இப்போது உங்களோட ஸ்டாப் லாஸு 20 பாயிண்ட்ஸோ இல்லை 30 பாயிண்ட்ஸோ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போது அந்த 60 இன்ட்டு 30 லாஸ் ஆகுனா 20 ட்ரேடு வரலும் உங்களோட ப்ராஃபிட்டு வச்சு இருக்கணும். இந்த 30 குவான்டிட்டி வச்சு எப்போ நீங்கள் இந்த 30 குவான்டிட்டியில் வச்சு 20 ட்ரேடு, இந்த 60 ட்ரேடுக்கு ஸ்டாப் லாஸ் கண்டினியூஸாக ஹிட் ஆகினாலும் 20 ட்ரேடு இருக்கும் போது தான் நீங்கள் 60க்கு போகணும். இப்போது 90க்கு எப்போ போகணும், 90 இன்ட்டு இப்போ 30 குவான்டிட்டி 30 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னா இன்ட்டு அதே மாதிரி 20 ட்ரேடு இங்கே ப்ராஃபிட் இந்த லாட் சைஸில் 20 ட்ரேட் வரலும் உங்களோட ப்ராஃபிட்டை பண்ணும்போது தான் நீங்கள் 90க்கு போகணும். இதோ கண்டினியூஸாக 20 ட்ரேடோ நம்ம லாஸ் எடுக்கணுமா, இல்லை? அப்போ என்ன பண்ணணும், கண்டினியூஸாக டெய்லி ஒரு டிசிப்ளின். இன்றைக்கி பாரு 2 ட்ரேட் எடுத்தால் நான் இன்னைக்கோட ஸ்டாப் பண்ணுவேங்க. இந்த டிசிப்ளின் இருக்கணும். இப்போது நம்ம இந்த ரிவெஞ்ச் ட்ரேட் இங்கே இன்னைக்கு மறுபடியும் ட்ரேட் கிடச்சிருக்கு. ஓகே, இங்கேருந்து இங்கே பார்க்கலாம், இங்கே மறுபடியும் 2 ட்ரேட் கிடச்சி, இங்கே ஒரு ட்ரேடு கிடச்சிருக்கு. ஓகே, ஆனாலும் எடுக்கலை. எதுனால எடுக்கலை, ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூலை ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 ட்ரேடோ 3 ட்ரேடோ இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருந்தோ நம்ம ஸ்டாப் பண்ண போகிறீங்கன்னு இது மாதிரி நம்ம ஒரு ரூல் பேஸ்டாக ட்ரேடிங் எடுக்கிறதுனால இது ஓகே, இது இங்கே ப்ராஃபிட் வந்திருக்கலாம், இல்லை இங்கே ப்ராஃபிட் வந்திருக்கலாம், ஆனால் அது இம்பார்ட்டண்ட் இல்லை. நாளைக்கு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அப்போது ஒரு நாளைக்கு 2 ட்ரேடு 3 ட்ரேடு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 3 நாளில் வந்துட்டு 10 ட்ரேடு லாஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் 60 குவான்டிட்டிலேருந்து மறுபடியும் 30 குவான்டிட்டிஸு வரணும். ஏன்னா உங்கள் கிட்ட 20 ட்ரேடு இருக்குது. ஓகே, 20 ட்ரேடு எடுக்கலாம். பட் ஆனால் 10 ட்ரேட் கண்டினியூஷன்னா ஒரு 3-4 டேஸில் உங்களுக்கு 10 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும் மேலே நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் 30ல் வரணும். அப்புறமா மறுபடியும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு மேலே மறுபடியும் 60க்கு போகணும். இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆவீங்க. ஓகே, இன்றைக்கி இங்கே பார்க்கலாம், ஜஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிங்க. ஆப்ஷன் செல்லிங் பண்ண என்னென்ன ப்ராஃபிட்டு, இப்போது ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருந்தாலும் இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், இங்கே ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகே, ஆனால் சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே இப்போ எக்ஸாம்பிள் இந்த 2 ட்ரேட் பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம இங்கே ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோங்கன்னு நினச்சிக்கலாம் ஆப்ஷன் செல்லிங் பண்ணி.
ஸ்லோ அண்ட் ஸ்டடி இங்கே வந்தால் நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் இல்லை ஒரு 80 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் ஆப்ஷன் செல்லிங்கில். இங்கே எடுத்திருந்தா இங்கே பார்க்கலாம், ஸ்லோ அண்ட் ஸ்டடி போகும்போது ஆப்ஷன் பையிங்குக்கு இங்கே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஆனால் ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது வந்துட்டு நம்மளும் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இங்கெல்லாம் ஹிட்டே இருக்காது. வேணும்னா நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியம் வச்சு நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இது ஃபர்தர் மேலே போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமா? கண்டிப்பாக ஹிட் ஆகலாம், ரைட், ஹிட் ஆகலாம் ஆப்ஷன் செல்லிங். ஆனால் ஆப்ஷன்ஸில் ப்ராபபிலிட்டி அதிகம். ரெண்டும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ரெண்டும் காம்பினேஷனில் ட்ரேடு பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல டீசெண்டாக ப்ராஃபிட் வர சான்சஸ் அதிகமாக இருக்கும். யாராலும் மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணும்போது ரியாலிட்டி கூட நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரியாலிட்டி என்னது? மார்க்கெட்டோட ரியாலிட்டி இது இங்கேருந்து மேலே கூட போகலாம், இல்லை இங்கேருந்து கீழே கூட வரலாம், இல்லை இங்கேருந்து சைட்வேஸ் கூட போகலாம், ரைட். இது யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஆஸ் பர் த இப்போது இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடை எடுக்கிறதுனா இங்கே வந்துட்டு கீழே வந்துக்குது, இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் வந்தது, இது நம்மளோட ட்ரேட், ரைட். மறுபடியும் இங்கே ஒரு ட்ரேடு. இது மாதிரி ஒரு ரூல் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது தான் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட லாட் சைஸு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எப்போ இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கும் ஒரு 60 குவான்டிட்டியில் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். நாளைக்கு லாஸ் ஆகுனா நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் 30க்கு வந்துடுவேன். ஓகே, மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு என்ன ஆக்ஷன் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.